விபீஷணன் எப்படி பிறந்தார்? முக்கியமா சுவாமி, ஒரு ராட்சசன் எப்படி பிறந்தால் என்னன்னால், விபீஷணனுடைய பிறப்பிலே நமக்கு ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. ராட்சசர்களிலும் நல்லவர்கள் பிறக்க முடியும்னு தெரிகிறதோ இல்லையோ. ராவணன் இவர்கள் எல்லாம் எப்படி பிறந்தார்கள்னால், சுமாலி என்று முதல்ல ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த ராட்சசன் சுமாலிக்கு கைகசி என்று ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணு நேர புலஸ்தியனுடைய மகன் விஸ்ரவஸ் என்று அவனுக்கு பெயர். அந்த விஸ்ரவசனிடத்திலே போய், நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், என்னிடத்திலே நீ குழந்தை பெற வேண்டும்னு பிரார்த்தித்தாள். ஆனா என்ன ஆயிற்று, அவள் போன காலம் சாயங்கால பொழுதிலே அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி முடிக்கிறார் விஸ்ரவசு. அந்த சமயத்துக்கு இந்த பெண்ணு போய் பிரார்த்திக்கிறாள், என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதனால அந்த முனிவர் சொல்லி விடுகிறார், எப்ப கோரமான காலம் அஸ்தமிக்கும் பொழுதில் நீ வந்தாயோ, காலம் தாருணம் கோரமான காலமாக இருக்கிறபடியால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லாரும் கோரமானவர்களாகத்தான் இருப்பார்கள். தாருணாயாம் து வேளாயாம் யஸ்மாத்வம் மாம் உபஸ்திதாம் தாருணான் தாருணாகாரான் தாருணாபிஜன பிரியான் பிரசவிஷ்யசி சுஷ்ரோணி ராட்சசான் குரூர கர்மணஹா. நீ வந்த பொழுது கோரமானது, நல்ல பொழுது கிடையாது. அதனால உன் பிரார்த்தனையின் பேரில் பிறக்கும் குழந்தைகளும் அவர்களும் கொடியவர்களாயிருப்பார்கள். கொடியவர்களோடு தான் அவர்களுக்கு கூட்டு சேர்ந்து கொள்ள எண்ணமும் இருக்கும். அவர்கள் செயல்களும் கொடியனவாயிருக்கும். அவர்களால உலகத்துக்கே துன்பம் தான் ஏற்படும். இப்படிப்பட்ட மகன்கள் உனக்கு பிறப்பார்கள் என்று விஸ்ரவசு சொல்லிவிட்டார். ஆனா அவளை முடியாதுன்னு மறுக்கவில்லை. அவ உடனே பதறி போய், ஐயோ, நீர் இவ்வளவு பெரிய ரிஷியா இருக்கிறே, பெரிய பிரம்ம ஞானியாக இருக்கிறீர், புலஸ்தருடைய வம்சத்திலே பிறந்திருக்கிறீர், உமக்கு போய் இப்படிப்பட்ட மகன்களா? வேண்டாம், நல்லவர்களாக குழந்தைகள் பிறக்கணும்னு அவ திரும்ப பிரார்த்திக்கிறார். அப்ப அந்த விஸ்ரவசு சொல்றார், சரி போனா போறது, கடைசியாக உனக்கு பிறக்கும் பிள்ளை மட்டும் என்னை போல தர்மத்தில் ஈடுபாடோடு பிறப்பான் என்று விஸ்ரவசு தகப்பனார் சொல்லிவிடுகிறார். அவர் சொன்னபடிக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறார்கள். முதலிலே 10 தலைகளோடு கூடிய ராவணன் பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே கோரமான நிமித்தங்கள், இப்படியே ரத்தமா வானத்திலிருந்து கொட்டித்தான், பாம்புகள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடித்தான். இதெல்லாம் சொல்லி தேவர்கள் அந்த க்ஷணமே பயப்பட தொடங்கினார்கள். ராவணன் முதல்ல பிறந்தார். அடுத்தது கும்பகர்ணன் பிறந்தார். இவர் என்ன பிறக்கும் இவ்வளவு பெருசா இருக்காரு, இதை விட அளவுல பெருசா ஒருத்தருக்கவே முடியாது என்று சொல்லி பயந்தார்களாம் கும்பகர்ணன். மூன்றாவது சூர்பணகா என்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். கடைசியாகத்தான் விபீஷணன் அவதரிக்கிறார். விபீஷணஸ்து தர்மாத்மா நித்தியம் தர்ம வியவஸ்திதா ஸ்வாத்தியாய நியதாகாரஹ உவாச விஜிதேந்திரியா. அது எப்படி தப்பி பிறந்தாரோ தெரியாது, அவருடைய கர்மா